ஏன் அந்த காலத்துல எல்லாருமே கல்லையர் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிலை திருடணும்னு நெனச்சாங்க? அதுக்கப்புறம் 12ஆம் படி கருப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அவருக்கு வந்து காவல் தெய்வமா இருக்காங்க? அது மாரி அந்த 12ஆம் படி கருப்பர் கோயிலுக்கு ஏன் வருஷத்துக்கு ஒரு மேல தான் கதவு ஓப்பன் பண்றாங்க? அதுக்கப்புறம் கல்லையர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூலஸ்தானத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அ நீர் அது மாரி நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே கண்டுபிடிக்காத மாரி இருக்குது. ஸோ, நம்ம மதுரை இருக்கிற கல்லையர் பத்தி ஒரு விளாக்கும், அவர பத்தி வரலாறும் தெளிவா பார்க்க போறோம். மறக்காம இது மாரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இதோட ஃபுல் விளாக் பார்க்க போகிறோம், ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம், கோயிலுக்கு யார் போனோம், எதுக்கு போனோம் அப்படின்ற ஒரு காரணம் பார்க்க போகிறோம், அதோட பார்க்கிங் டீட்டெயில் ஃபுல் தெளிவாக பார்க்க போகிறோம். மதுரை கல்லையர் அவருடைய டீட்டெயிலான ஒரு விளாக் பார்க்க போகிறோம். இது கோயில் பற்றியான விளாக் தான் சரிங்களா? மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். போயிருந்தவங்க விட்டுருங்க, போகாதவங்க தெளிவாக பார்த்துங்க சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை கல்லையர் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் அவருடைய தேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும், அந்த குதிரையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாகவும், அது எவ்வளோ பெரிய தேராக இருந்து எவ்வளோ பெரிய கயிறு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இதுதான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் போகணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில வெஹிக்கிள்ஸ்லாம் நாட் அலோவ்டு அப்படின்னு போட்டதுக்காண்டி அந்த கேட் போட்டிருக்காங்க சரியா? நீங்கள் நேராகவே நடந்து போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நடந்து போகிறது எல்லாமே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ரோடு மாதிரி இருக்குது, தார் ரோடு. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டிட்டு எல்லாமே வைப்பர் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட் சைடு சில சாமி ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரோட் மேப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு எப்படி போகணும், கருப்பசாமி கோயில் அங்கே இருக்குது, கல்லையர் கோயில் எங்கே இருக்குது, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, அப்படி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம். ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆலமரம் நிறைய பேர் உட்காந்துருக்கு பார்த்தா, அந்த ஆலமரம் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பன் இருக்கார். போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பன்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போகும் சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த கோபுரத்துடைய கதவு தான் 18ஆம் படி கருப்பனுடைய இது அவருடைய இது சொல்லுவாங்க சரிங்களா? சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ அது மாதிரி 12ஆம் படி கருப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆடு அது மாதிரி சில பண்ணுற விஷயம்லாம் அங்கே இருக்கும் சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோபுரத்தை பார்த்துட்டேன். ஸோ கோபுரத்தை பார்த்துட்டு கோபுரத்தை பார்த்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ கோபுரத்து வழி வந்து எப்போவுமே அலோடு கிடையாது. ஒன் டைம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை அப்போ மட்டும்தான். அதுக்கப்புறம் ஓப்பன் கிடையாது. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். இதுதான் வந்து நம்ம கல்லையருடைய ஒரு மண்டபம், அவருடைய இருக்கிற ஒரு மூலஸ்தானம் எல்லாமே இதான் சரிங்களா? ஸோ நான் திரும்பி உள்ளே போயிட்டுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப 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 சிறப்பாக இருந்துச்சு. ஒரு டைம் நான் போகும்போது அந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வேலைப்பாடெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. இந்த கோபுரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் சில டைம் பண்ண மாட்டாங்க, ஒரு சில டைம்ஸ் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கோயிலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகணும்லே சுத்தமாக கேமரா, வீடியோஸ் எல்லாமே நாட் அலோவ்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எந்த ஒரு வீடியோவுமே எடுக்க முடியல. அவுட்டோரில் இருக்கிற சில விஷயத்தை மட்டும் உங்களை கேதர் பண்ணுறேன் சரியா? அந்த மண்டபம் இருக்கும் பார்த்தீங்களா? எல்லாருக்குமே நிறைய எல்லா கோயில்லையுமே அதிகபட்ச மண்டபம், ஆயிரக்கால மண்டபம் அது மாதிரி நிறைய மண்டபம் இருக்கும். இந்த மணி மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிலை செதுக்கி வச்சுருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள், அந்த ஒரு சிலை அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க எப்படி தான் செதுக்கி வச்சுருப்பாங்க? எல்லா விஷயத்தையும் எப்படி தான் அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க? ஒரு ஒரு டைம் பாஸ் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஆச்சரியக்கூடிய வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா? அதுக்கப்புறம் நிறையா விலங்குலாம் தான் சின்ன சின்ன குட்டி குட்டி விலங்குலாம் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போனால் இந்த கோவிலோட சின்ன ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் சரிங்களா? இதுதான் இந்த கோவிலோட ப்ளூ பிரிண்ட். ஸோ இது வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க சரிங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படி சொல்ல சரிங்களா? ஸோ நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணுன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டோக்கன் இருக்குது, பெய்ட் டோக்கன் இருக்குது சரிங்களா? அது மாதிரி கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமிலும் ஓப்பன் இல்லை, ஒரு சில டைமிங்கில் மட்டும் தான் ஓப்பன். நான் உங்களுக்கு அந்த டைமிங் சொல்கிறேன் சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். பெய்ட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10 டோக்கன் ஒன்று இருக்குது, ரூ. 100 டோக்கன் ஒன்று இருக்குது. அது மாதிரி அர்ச்சனை டோக்கன் இருக்குது சரிங்களா? நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் ஆனால் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கேஷ் மட்டும் தான் அலோடு சரிங்களா? அந்த உங்களுக்கு போட்டிருக்கும் பார்த்தீங்களா? அந்த அந்த இடத்துல டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்லி கேஷ் மட்டும் தான். ஜிபே, ஃபோன்பே எதுவுமே இல்லைன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் ஜிபே, ஃபோன்பே அங்கே இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தெரியல சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கிட்டு டேரெக்டாக நீங்கள் அந்த க்யூவில் நின்னோ இல்லை டேரெக்டாக ஃபெய்ட் தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக போய் சாமி வந்து பார்க்கலாம்.
ஸோ அவ்வளோ அழகாக இருக்காங்க கடவுள் வந்து பார்த்திங்கன்னா. அந்த ஒரு விஷயத்துக்காக கல்லைகர் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும். அது மாதிரி ரீசன்லாம் இப்போ நான் போகும்போது பார்த்திங்கன்னா நார்மல் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் அதான் கோவில் திறக்கும் போது போனேன். ஸோ திறந்து 2வது நதை வந்து திறக்கும் போது போனேன். ஸோ ஓரளவுக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கியூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு போனோம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா நாட் அலோட், சும்மா வந்து நார்மலாக உங்களுக்கு ஊற்றிட்டு எடுத்தேன். ஸோ அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா சில சன்னதிகள் அது ஒரு விஷயம்லாம் வந்து இருக்குது பாருங்கள் சரிங்களா. அதை பார்த்து முடிச்சு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த மலர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் போகிறப்போ என்ட்ரன்ஸ் வரீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதே பக்கம் தான் எக்ஸிட் ஆகணும், வேறு எதுவும் எக்ஸிட் கிடையாது. சுற்றிட்டு அதில் தான் நீங்கள் வரணும் சரிங்களா. ஸோ இது நீங்கள் இதில் எக்ஸிட் ஆகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. என்னென்னா அந்த எக்ஸிட் ஆகும்போது அந்த லெஃப்ட் சைடில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை ஒட்டி ஒரு செவுறு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த செவுரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதை பார்த்து நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் இருக்கும், நிறைய பேர் வந்து அந்த கடா வெட்டுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கல்லையரை பற்றி யாருக்குமே தெரியாத வரலாறும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வேண்டிய ஒரு வரலாறை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். மறக்காமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம், கல்லையர் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா கல்லையர் வந்து சிலை வந்து நிறமாறும் அப்படின்னா கல்லையர் இருக்கிற சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கங்கை தீர்த்தத்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. மாற்றி ஏதாச்சும் பண்ணால் அதோடைய கல் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஒரு சில விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ அதோடைய கலர் வந்து மாறப்படி சொல்கிறாங்க. திறக்கப்படாத ஒரு கதவு இருக்குதுன்னு அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் சொல்கிறேன். அய்யர் கோயிலுக்கு வந்து காவல் தெய்வமாக 12 படி கருப்பர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதுவாக தான் அவர் 12 படி கருப்பருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. அந்த கதுவில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம், குங்குமம் அது மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க. தினசரி அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஒரு அது மாதிரி இருக்குது. அதான் சொன்னேன், பொதுவாக பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா கையில் சங்கு சக்கரம் அது மாதிரி வச்சுட்டு இருப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்ம நார்மலாக தமிழோட பண்பாடு இருக்கிற மாதிரி பழையகால சில விஷயம் அந்த வளரி அப்படின்னு ஒரு சில விஷயத்தை வந்து வச்சு பார்த்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஆண்டாளாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நிறைவேறாத ஒரு இது இருக்குது. என்னென்னா அவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாளாமா வந்து பார்த்திங்கன்னா கல்லையர் 100 ஆண்டாள் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் வந்து ஸ்நாக்ஸ் அது மாதிரி விஷயத்தில் படைக்கணும்னு சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ராமனார் ஆச்சாரியர் தான் பார்த்திங்கன்னா அதை நிறைவேற்றினாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை உச்சியில் இருக்கிற ராக்காய் அம்மல் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கங்கை தீர்த்தம் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே யாராலுமே வந்து பார்த்திங்கன்னா அது எங்கேருந்து தான் வருது, அது எப்படி தான்ன்றது ஒரு ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மர்மமாக இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கடவுள் அந்த கடவுளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்த ஒரு இடமா சொல்கிறாங்க. ஏன்னா படையெடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே இருக்கிறத வந்து கொள்ளடிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஷயத்தை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசிய ஒரு குகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கில் போட்டு பல வருஷங்கள் பல மாதங்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காப்பாற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம உலகில் புகழ்பெற்ற கோவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கோயிலாக இருக்குது. நம்ம திருப்பதி லட்டு எப்படியோ அது மாதிரி அய்யர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு தோசை வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வக வடிவம் ஒரு சில வடிவத்தில் வந்து இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற கோவில் வந்து கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா விமானம் ஸோ ஒரு மாதிரி அது ஒரு விதமான ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. நம்ம எல்லாருமே வைகையில் வந்து கல்லையர் வந்து இறங்குறாருனா ஸோ அவங்களுடைய தங்கச்சியுடைய திருமணத்துக்காக வந்து அவர் வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை. இன்னொரு கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முனிவர் வந்து பார்த்திங்கன்னா கடலில் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா தவளை உருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வரம் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. வரன்றது வந்து பார்த்திங்கன்னா சாபம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் கொடுக்கறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைகை காட்டில் வந்து இறங்கி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்லது செய்வார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பண்ணி ஸோ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இந்த கல்லையரை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது 18ஆம் படி கருப்பன் சரிங்களா. 18ஆம் படி கருப்பனை தாண்டி தான் நீங்கள் கல்லையரை வந்து பார்க்கறதுக்கு போனோம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு. அதே மாதிரி 18ஆம் படி கருப்பருடைய நடமாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கல்லையர் கோயிலுக்கு வந்து நீங்கள் போனோன்னா உண்மையாக சொல்கிறேன் அதுக்குன்னு ஒரு சில டைம் இருக்குது. அந்த ஒரு டைமில் நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற குளத்தில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் வற்றாது. அது மாதிரி நிறைய விஷயம் இந்த கோயில் வந்து தான் மர்மம் நிறைஞ்ச
ஹிஸ்ட்ரி நடந்த விஷயம் இருக்குது. ஸோ அது நம்ம எதுவுமே ஆராய வேணாம், ஜஸ்ட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான். ஓகே பாய். கல்லழகர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த பார்க்கிங் பற்றி தெரிஞ்சுக்கங்க. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18ஆம் படி கருப்பர் அவர் கோயிலுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெருசாக ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் விட்டுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தூங்கிக்கலாம். அப்படி இல்லைனா கூட வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் இருக்கும். தேர் எடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங். இங்கே வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே போனதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த விளாக் முடிஞ்சது.